என் பேர் மைத்திரி. நான் கசுவால பிசியோதெரபிஸ்டா இருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வெற்றி வேண்டுமா அப்படின்றது தான். இதோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா பிரியா பாலு அப்படின்றவங்க தான் இந்த ஆத்தர். இவங்க கிட்ட பிரியா பாலு அப்படின்றவங்க தான். இவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா வெற்றி வேண்டுமா என்ற ஒரு புத்தகம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வெற்றி வேண்டுமா அப்படின்னு ஏன் கேட்டுட்டு அதுக்கான வழியை பற்றி குழப்பிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 டாபிக் எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வெற்றி வேண்டுமா அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு 2 பண்புகள், இரண்டாவது தோல்வியில் வெற்றி, மூன்றாவது பாத்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம், நாலாவது முயற்சி செய்து கொண்டே இரு. அவங்க பையன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்ப ஒப்படைக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, நீ தொழிலையும் வியாபாரத்திலையும் வெற்றி அடையலாம் அப்படின்னா 2 பண்புகள் முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தா நேர்மையும் நிதானம் அப்படின்னு. உடனே அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான், நேர்மைன்னா என்னப்பா, நிதானத்தை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அது நம்ம அப்பா நேர்மை அப்படின்னு சொன்னா எந்த எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு விளைவு வந்தாலுமே கொடுத்த வாக்கை மட்டுமே காப்பாற்றணும். அதுதான் நேர்மை அப்படின்றாங்க. நிதானம் அப்படின்னா யாருக்குமே வாக்குறுதி கொடுத்துடாது. எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு கூட இது உங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சேன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் தோல்வியிலும் வெற்றி. நம்மளோட தோல்வியை நமக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒண்ணு. இதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்துல இருக்க ஆதர்யன் என்ற ஒரு விவசாயி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய விவசாயத்துல ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படுது. அந்த நஷ்டத்துக்கான காரணத்தை எல்லாமே ஒன்னொன்னா அவர் ஒரு நோட்ல ஒரு குறிப்பா எழுதி வைக்கிறாரு. அந்த குறிப்பு மொத்தமே ஒரு புத்தகமா ரெடி பண்ணி அந்த புத்தகங்கள் எல்லாமே விற்பனைக்கு கொடுக்குறாரு. அந்த புத்தகத்துல இருந்த எல்லாமே நடைமுறையில கரெக்டா இருக்கிறதுனால அந்த புத்தகம் இங்கிலாந்துல நல்லாவே விற்பனை ஆனது. இந்த விற்பனை ஆனதுனால அவரு விவசாயத்தின் மந்திரியாகவே இங்கிலாந்துல இங்கிலாந்து மந்திரியாகவே ஆகிவிட்டார். இவர் இவருக்கு எப்படி இந்த யோசனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கிறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்ல முன்னே போகிறவன் தவறி விழுந்தா பின்னா வருபவனுக்கு விலக்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கு. அந்த வரி பாத்தீங்கன்னா எனக்கு அது எனக்கு ரொம்பவே மனதுல ரொம்பவே அந்த வரி என் மனசுல ரொம்பவே கவர்ந்த ஆன ஒரு வரி அப்படின்றாங்க. நாம நான் எந்த ஒரு தப்பு செஞ்சேனோ அந்த தப்ப மத்தவங்க யாருமே அதே தப்பு திருப்பி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இந்த புக்கை எழுதினேன். அந்த புக்கை எழுதினேன். இந்த தோல்வியின் தொகுப்பே எனக்கு ஒரு வெற்றியை தேடி தந்தது அப்படின்றாங்க. 3வது பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா, வெற்றியின் ரகசியம் அப்படின்றாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது ஒரு முழு ஈடுபாடுடனும் மன உறுதியுடனும் செஞ்சோமானா வெற்றி என்னும் கனி நம்ம கை மேல விழும் அப்படின்றாங்க. இதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான் நாட்டுல நொபுகா என்ற ஒரு வீரர் அங்க இருந்தாரு. நொபுகா என்ற ஒரு வீரர் அங்க இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சக்கரவர்த்தி எல்லாரையும் ஆட்டி படித்து கொண்டிருந்தார். ஆனா அவர்கிட்ட அப்படி அவர் ஆட்டி படிக்க காரணம் அவருடைய தன்னம்பிக்கை தான் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற படை வீரர்கள் பார்த்தாவே 100 பேர் தான் இருப்பாங்க. இப்படி இருக்க அங்க இருக்கிற சக்கரவர்த்தி எல்லாருமே இவர் ஆட்டி படிக்கிறாருன்னா அதுக்கு தன்னம்பிக்கை தான் காரணம் அப்படின்றாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஜப்பான்ல இருக்கிற ஒரு பெரிய சக்கரவர்த்தியை எதிர்த்து போரிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற அவங்களுடைய வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெரிய சக்கரவர்த்தி கிட்ட பாத்தீங்கன்னா 1000 போர் வீரர்கள் இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 100 பேர் தான் இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த போர்ல வெற்றி அடைவோமா அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்ட நொபுனாகா என்னன்றாருன்னா, வெற்றியும் தோல்வியானது நம்ம கிட்ட இல்ல. இது எல்லாமே கடவுள் கிட்டதான் இருக்கு. நம்ம வேணா கடவுள் முன்னாடி போயிட்டு ஒரு டாஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அந்த டாஸ்க்ல என்னன்னா, ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் தலை இருக்கு. பூ விழுந்தா வெற்றி கிடைக்கும், தலை விழுந்தா தோல்வி கிடைக்கும் அப்படின்றாங்க. கடைசியா அந்த டாஸ்க்ல பூ விழுந்துச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா போர் வீரர்கள்லாம்
வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு போர் புரியுறாங்க. அந்த போர் புரியறப்போ அந்த போர்லயும் அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. உடனே நொபுனாகாவுடைய தளபதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு காயினை வந்து அந்த காயினை புகழ்ந்து பேசிட்டு புகழ்ந்து பேசுறாங்க. உடனே நொபுனாகா என்ன சொல்றாருன்னா, அந்த காயினை வந்து தளபதி கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் வந்து நம்ம தளபதி கிட்ட கொடுக்குறாரு. தளபதி உடனே ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பக்கமே வந்து அந்த காயின்ல பூ தான் இருக்கும். இததான் வந்து நம்ம வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது ஒரு முழு மனசோட செஞ்சோம்னா அந்த வேலையில நம்ம வந்து வெற்றி அடைவோம் அப்படின்றாங்க. 3வது பாயிண்ட் முயற்சி செய்து கொண்டே இரு அப்படின்னது. முதல் முயற்சியிலே வந்து நம்ம வெற்றி அடைய விடாம போயிடுச்சுன்னா அந்த வெற்றிக்கான முயற்சியை வந்து நிறுத்தி வைக்காம வெற்றி கிடைக்கிற வரை நம்ம வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை நியூட்டன் இருக்காங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கும் மேலாக வந்து உழைத்தவர். அவர் வந்து 20 வருஷமா ஆராய்ச்சி செய்த மொத்த ஒரு குறிப்பையுமே ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்னன்னா, ஆராய்ச்சி பண்ணதுக்காக ஒரு சோதனை கூடத்துக்கு போறாரு. அங்க போறப்போ அந்த இருட்டுல என்ன வெளிச்சமே இல்லாதனால ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த ஒரு நோட்டு மேல வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் வந்து அந்த ஆராய்ச்சியிலேயே ரொம்பவே முழுமையா கவனம் செலுத்திட்டே இருக்காரு. அப்ப வந்து அந்த மெழுகுவர்த்தி என்ன ஆச்சுன்னா எல்லாமே வந்து உருகிட்டு அந்த புக்கு எல்லாமே எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா நியூட்டன் எரிஞ்சு எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா நியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம ஒரு டிஸ் எந்த ஒரு டிஸ்டர்பும் அடையாம இன்னும் கொஞ்சம் இந்த இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் முயற்சி செய்தா இந்த குறிப்பு எல்லாமே நம்ம எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதனால வந்து அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அவருடைய உழைப்பிற்கு காரணமா தான் வந்து உலகமே வியக்கும் அளவுக்கு மேதாவியா இருந்தாரு. அது 2வது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, வெற்றிக்கு உதவும் சில கட்டளைகள் அப்படின்றாங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 கட்டளைகள் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் வந்து தூய்மையா வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை துவங்கணும் அப்படின்றாங்க. 2வது பாயிண்ட் நம்மளுடைய குளியல் அறையை வந்து நாமளே சுத்தம் செய்துக்கணும் அப்படின்றாங்க. 3வதா வந்து நம்ம உடைகளை நாமளே தான் சுத்தம் செய்யணும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டா வந்து ஆள் பாதி ஆடை பாதி என்ற ஒரு பழமொழியை நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு. நம்ம நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பார்த்துதான் பிறர் வந்து நம்மளுடைய தரத்தையே எடை போடுவாங்க அப்படின்றாங்க. 4வதா எப்பவுமே வந்து நம்ம சிரிச்ச முகத்தோடவே இருக்கணும் அப்படின்றாங்க. 5வது வந்து மற்றவங்க பேசுறப்ப வந்து நம்ம குறுக்க பேசாம அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்குன்னு வாய்ப்பு தரும் மட்டுமே நம்ம பேசணும் அப்படின்றாங்க. 5வதா வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் வந்து நட்போட பழகணும். முக்கியமா விரோதியா இருந்தாலும் அவங்க கிட்ட நட்பா பழகணும்ன்றாங்க. 7வதா வந்து நம்ம மூளையே ஒரு குப்பை தொட்டியா ஆக்கிவிடக் கூடாதுன்றாங்க. 8வதா வந்து தினமும் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கல்விக்கு எப்பவுமே தடை கூடக்கூடாது அப்படின்றாங்க. 9வதா வந்து வெளியில வந்து பண்புடனும் இருக்கணும். ஆனா நமக்குள்ள நம்ம தன்மானத்துடனும் இருக்கணும் அப்படின்றாங்க. இது இந்த ஒரு இப்படி நம்ம நடுநிலையா வாழ்ந்தா நம்ம முன்னேறதுக்கான வழி நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது டாபிக் வந்து வெற்றி பெற எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கணும்ன்றாங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பழியை வந்து நம்ம ஏத்துக்காம மத்தவங்க மேலதான் வந்து போட்டுட்டு அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிறோம். இந்த எண்ணமே வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா வந்து நம்ம பண்ற தப்புக்கான பொறுப்பு வந்து நாம ஏற்றுக்கொள்ள எப்பவுமே தயாராகவே இருந்ததே இல்லை. எடுத்துக்காட்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு கல்லிலோ இல்ல ஒரு பெஞ்சிலோ வந்து முட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாம என்ன சொல்றோம்னா, பெஞ்சு தான் நம்ம மேல வந்து விழுந்துச்சு, கல்லுதான் வந்து நம்ம மேல வந்து இடிச்சிட்டுன்னு சொல்றோம். ஆனா உண்மையில நாம தான் வந்து அது மேல வந்து மோதி இருக்கோன்றத நம்ம எப்பவுமே சொன்னதே கிடையாது. நம்ம பொய் போடுவது எல்லாமே வந்து அந்த கல்லு மேலயும் அந்த பெஞ்சு மேலதான் போடுறோம். இந்த மாதிரி பழி போடுவதும் பிரச்சனையில இருந்து விலகி ஓடுவதும் தான் வந்து எதிர்மறை சிந்தனையின் விளைவுகள் அப்படின்றாங்க. எந்த ஒரு யாரா இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து
எதிர்மறை சிந்தனைக்கு வந்து இடம் அளிக்கவே கூடாது. அப்படி நம்ம செய்தா பிரச்சனைக்கான தீர்வு வந்து எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையே நம்மளுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனையோட தான் இருக்கோம். அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றோம் என்பதை பொறுத்து தான் அதோட விளைவு வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. இத வந்து ஒரு சம்பவத்தின் மூலமாவே பாக்குறாங்க. என்னன்னா, நேரு பிரதமரா இருக்கிறப்ப வந்து ஒரு வாட்டி பஞ்சாப்க்கு போனாரு. அப்ப வந்து பஞ்சாபின் முதலமைச்சரா இருந்தவர் வந்து பிரதாப் சிங் என்றவர் தான் முதலமைச்சரா இருந்தார். இவங்க 2 பேருமே பஞ்சாப வந்து சுத்தி பார்க்க போறாங்க. அப்போ போற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நிலமாவே இருந்தது. அந்த டைம்ல வந்து இந்தியா வந்து உணவு பற்றாக்குறையினால் ரொம்பவே அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நேரம். நேரம் இந்த நேரம். இத இத பார்த்து நேரு என்ன சொல்றாருன்னா, பிரதாப் சிங் கிட்ட, இந்த இடம் எல்லாமே வந்து விளைநிலங்களா மாற்றினா நல்லா இருக்குமே" அப்படின்றாரு. சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துறாரு. திருப்பி ஒரு சில வருஷம் கழிச்சு, ஆ பஞ்சாபுக்கு போறாரு. அப்ப போறப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருமே பயணம் செஞ்ச இடம் எல்லாமே வந்து, ஆ விளைச்சல் நிலமா மாறியிருக்கு. இத பார்த்த நேருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இத ஆச்சரியமா இருக்கு. உடனே பிரதாப் சிங் என்ன சொல்றாருன்னா, "நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க வந்துட்டு போனீங்க. அப்ப வந்து இந்த காலி இடங்கள்லாம் விளைநிலங்களா மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா, இது விளைநிலங்களா மாத்துவதுல ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் நான் சமாளிச்சு கோதுமை விளைகின்ற பூமியா இந்த பூமிய வந்து நான் மாத்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. இதனால வந்து இந்த உடனே வந்து நேரு வந்து கார நிறுத்திட்டு பிரதாப் சிங் வந்து கோதுமையோடைய தலையை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற கோதுமை அலைய வந்து தலைமையில பிரதாப் சிங் தலைமையில கொட்டி அதுல வந்து அபிஷேகமா பண்றாரு. இது வந்து அவருடைய சாதனைக்கு ஒரு பாராட்டா அது வந்து இருக்கு. எந்த ஒரு கஷ்டமான பிரதாப் சிங் நினைச்சிருந்தா இந்த ஒரு கஷ்டமான வேலை இது. இந்த வேலைய வந்து இவர் சொல்லியிருக்காரேன்ற ஒரு எதிர்மறையா சிந்திக்காம நேரு சொன்ன ஒரு யோசனைய வந்து செய்து முடிச்சிருக்காரு. இப்படி அவரு இதனால வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல வந்து ஆ பசி தன்மை ஓரளவுக்கு வந்து உணவு பஞ்சமே தீர்ந்துச்சு. இதுல வந்து இந்த வெற்றி வெற்றி பெற எதிர்மறை சிந்தனையை தவிர இதுல வந்து 3 பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, வெற்றி உங்கள் கைக்குள், வெற்றியின் ரகசியம், உறுதியுடன் இருந்தா வெற்றி பெறலாம் அப்படின்றாங்க. 4வது பாயிண்ட்டா என்ன 4வது தலைப்பு வந்து வெற்றி பெற 5 வழிகள் அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற 5 வழிகள் இருக்கு. அந்த வழிகள வந்து மால்டி கோச்வானி என்ற அப்படி ஒரு நிறுவனர் வந்து இதுக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எ இணக்கமான உறவு. 2வது வந்து குழப்பங்களை நீக்கும் தெளிவு. 3வது ஒருநிலைப்படுத்துதல். 4வது வந்து ஒருங்கிணைந்து முடிவெடுத்தல். 5வது வந்து சிறந்த மொழியின் வெளிப்பாடு அப்படின்றாங்க. அ இணக்கமான உறவு அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னா, அந்த பேச்சு ஒருத்தர் கிட்ட பேசுறாங்கன்னா, அவங்க எப்படி பேசுறாங்க? அவங்க எந்த துறையில இருந்து வந்திருக்காங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க? அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அவங்களுக்கு ஏத்த போல பேசி, அவங்களுக்கு ஏத்த போல பேசுற ஒரு திறமைய நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு வியாபாரத்துல வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து குழப்பங்களை நீக்கும் தெளிவு. நம்ம நம்ம மனச வந்து எப்பவுமே ஒரு சுத்தமாகவும், ஒரு தன்னம்பிக்கையோடையும், குழப்பம் இல்லாம எப்பவுமே தெளிவா வச்சுக்கணும். 2வது வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருக்கணும். 3வதா வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காம அத வந்து பெருசா எடுத்துக்கொள்ளாம, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு நினைச்சுட்டு, அந்த சிக்கல்ல இருந்து எளிதா வெளிய வரணுன்றாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ரசிச்சு செய்யும்போது நம்மளுடைய மனசோர்வு எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சி பெறுவோம் அப்படின்றாங்க. 5வதா 4வதா ஒருநிலைப்படுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்றாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து நம்மளோட உணர்ச்சி எல்லாமே கட்டுப்படுத்திட்டு, நம்மளோட மனநிலை எல்லாமே ஒருநிலைப்படுத்தி, ஒரு செயலில ஈடுபடுறப்போ, அதுக்கு நம்ம வந்து அந்த வேலையில வெற்றி அடைவோம் அப்படின்றாங்க. குழப்பமான நேரத்துல நம்ம மனச வந்து நிதானப்படுத்தி சிந்தித்து அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு புது வழி பிறக்கிறதுக்கு வழி அப்படின்றாங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்து முடிவெடுத்தல்ன்றாங்க.
நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த அந்த வேலையில வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த குழப்பத்தை வந்து தீர்க்க வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அந்த வேலையில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டயோ போய் நம்ம ஐடியா கேட்போம். எப்படி வந்து இந்த பிரச்சனை இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்ட்டு. எல்லார்கிட்டயும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சொன்ன அந்த அட்வைஸை வச்சுட்டு நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தோம்னா இதுக்கு நம்ம இந்த வேலைக்கு ஒரு நல்ல தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றாங்க. 5வதா பாத்தீங்கன்னா சிறந்த மொழியின் வெளிப்பாடு அப்படின்றாங்க. நம்ம பேசுற நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னா அந்த பேசுற வார்த்தை வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை வந்து எப்பவுமே உருவாக்கிடும். குறிப்பா வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னா ஆனால் என்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணனா அது வந்து எதிர்மறையான ஒரு விளைவை தரக்கூடிய ஒரு இதுவா இருக்கு, ஒரு தரக்கூடிய சொல் அப்படின்னு சொல்றாங்க. 5வது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா செய்யும் வேலையில் வெற்றி அப்படின்றாங்க. நாம வேலை பார்க்குற இடம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி தான். ஆனா நான் அந்த வேலையை வந்து விரும்பி செஞ்சோம்னா வெற்றி என்னும் தெய்வத்தின் அருளை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்றாங்க. இந்த வேலையில் வெற்றியில வந்து வேலையில் வெற்றியில 10 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதிகமா வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வந்து நம்ம செய்யற வேலையின் அடிப்படை விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றாங்க. 2வதா வந்து நம்ம செய்யற வேலையில வந்து அடுத்தவங்களை பத்தி நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாம இருந்தா அதுவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அந்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படின்றாங்க. 3வது பாயிண்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்துடனே இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு இமேஜையும் நமக்கு ஒரு சக்தியும் கொடுக்கும் அப்படின்றாங்க. இப்ப 4வதா வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து தயக்கமே காட்டக்கூடாது. நம்மளுக்கு தயக்கமே காட்டக்கூடாது. பயம், கவலை, கோபம் இது 3மே வந்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்து எதிரி அப்படின்றாங்க. 5வதா வந்து வேலை செய்யற இடத்துல வந்து சக ஊழியர்கள் கிட்ட வந்து மரியாதையாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு அது வெற்றிக்கு உதவும் அப்படின்றாங்க. 6வதா 6வதா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது சிறப்பா செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அந்த நம்ம செய்யற வேலை செய்யற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டா இருப்போம் அப்படின்றாங்க. 7வதா வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து சக ஊழியர்களிடம் வந்து நமக்கு சண்டை போடாம இருப்பது நல்லது. ஏன்னா அதுவே வந்து நமக்கு நாமே பிடித்தவனுக்கான ஒரு வழியும் கூட. இதுல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றாங்க. 8வதா வந்து நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்ம ஒரு எட்டு வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து எனக்கு தெரியாது, முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லாம எந்த வேலையா இருந்தாலும் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த 9th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்குன்னு ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த குரூப்பை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவங்க அந்த குரூப்ல இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாங்கன்றாங்க. அவங்க 10வதா வந்து எந்த நேரமும் நம்ம வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும்ன்ற ஒரு அவசியமே கிடையாது. அப்படி நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சலிப்பு ஏற்படும். அதனால வந்து நம்ம சந்தோஷத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் விட்டு வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து வெற்றியை தரும் அப்படின்றாங்க. 6வது டாபிக் வெற்றியின் ரகசியம் அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெற்றி பெறணும்ன்றதுக்காக சொல்றாங்க. நம்ம வந்து ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படி இந்த வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும்னா லட்சியம் லட்சியம் அடையலாம் அப்படி லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இதுதான் வந்து வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு முயற்சி செய்தோம்னா அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது முயற்சியே அப்படியே நிறுத்தி விடாம வெற்றி கிடைக்கிறவரு செஞ்சுட்டே இருக்கணும்ன்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா மின்சார விளக்கை வந்து கண்டுபிடிச்சவர். இவர் வந்து ஒரே இழையை கொண்டு ஆராய்ச்சி பண்ணிருந்தா நம்மளுக்கு வந்து மின்சாரமே கிடைச்சிருக்காது. ஆனா அவரு வந்து கிட்டத்தட்ட 1000 வகையான இழைகள் கொண்டு புதுசா வந்து ட்ரை பண்ணதுனாலதான் நமக்கு வந்து மின்சாரம் கிடைச்சது. இதனால அவருக்கு வந்து அந்த ஆராய்ச்சியில வெற்றியும் கிடைச்சது அப்படின்றாங்க. நம்ம வெற்றியே கிடைச்சதுன்றாங்க. நம்ம எப்படி வந்து வெற்றியை அடையறதுக்கு ஒரு வழி தேர்வு செய்யணும் அப்படின்னா
நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா அது அந்த தொழிலுக்கான திட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இதை வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து படிச்சு பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த திட்டத்துல நம்மளுக்கு தோல்வி என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த தப்பு வந்து திருத்திட்டு நம்ம வந்து முறையா அதை செயல்படுத்தினோம்னா அந்த தோல்வியில வந்து வெற்றி அடையலாம். நன்றி.